Hello everyone, welcome to new lesson. So இந்த lesson பேர் பார்த்தனா atoms. So இந்த lessonல இருக்கிற one shotல எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So atom lesson வந்து actually ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தனா நம்ம பேசிக்கா பார்த்தனா டால்டன் மாடல் ஆரம்பிக்கும். அதை வந்து மாடிஃபை பண்ணது பார்த்தனா ஜே தாம்சன், அதுக்கு அப்புறம் பார்த்தனா ரூதர்ஃபோர்ட் மாடல். உங்க லெசன் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல்ல ஸ்டார்ட்டே ஆக போகுது. ஓகேவா? இதுக்கு அப்புறம் பார்த்தனா போர் மாடல். ஸோ ரெண்டே மாடல் பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஒன்று ரூதர்ஃபோர்ட் மாடலில் இருக்க லிமிடேஷன்ஸ் என்னன்னா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லைன் ஸ்பெக்ட்ரம் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். சரியா? அதுக்கப்புறம் போர் மாடல் அண்ட் போர் மாடலோட சக்ஸஸ் என்ன, கடைசியில் பார்த்தோன்னா ஃபெயிலியர் என்ன, இது மட்டும் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடும். புரியுதா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சும்மா பேசிக்காக நம்ம ஜே தாம்சன் ப்ளம் புட்டிங் மாடல் ஆஃப் ஆட்டம், இல்லைன்னா என்னது தர்பூசணி மாடல். கரெக்டா? ஓகே. ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் வந்து இவர் சொன்னது என்னன்னா, யூனிஃபார்ம்லி எல்லா இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன், அங்கங்கே என்ன வச்சுருக்கேன், எலக்ட்ரான்ஸை வச்சுருக்கேன். ஒரு புட்டிங் கேக் எடுத்தேன்னா அதில் ஃபுல்லாக மெயினாக என்ன இருக்கும், அந்த புட்டிங் இருக்கும். புட்டிங் ப்ளம் கேக் இருக்குல்லடா, அது கீழே ஃபுல்லாக இது இருக்க போது அங்கங்கே தானே இந்த வந்து ரெட் கலரில் இருக்கும். அது பேர் என்ன, இல்லை செரி மேலே இருக்கும், ப்ளம் தானே அது பேர். ப்ளம் கேக்ல அது கீழே இருக்க பேஸ் தான் ப்ளம்மு. சரி, வாட்டர் மெலன் எடுத்துக்கோமே. வாட்டர் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்கும் பார்த்தியா, ஃப்ளஷ், அது ஃபுல்லாகவே புரோட்டான் மாதிரி எடுத்துக்கிறார். அங்கே சீடு இருக்கும் பார்த்தியா அங்கங்கே, அதுதான் என்னது எலக்ட்ரான் மாதிரி. சரியா? ஸோ இது வந்து இவரோட ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஆட்டம் ஃபுல்லாக புரோட்டான் இருக்காது. புரோட்டான் ஃபுல்லாக எங்கே இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் வந்து அங்கங்கே எம்பட் ஆயிருக்கு அப்படின்ட்டு இவர் அஸ்யூம் பண்ணியிருந்தார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் என்னென்னா ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியர் மாடல். ஸோ அங்கே சைட்லேயே உனக்கு இயர் இருக்கும், எந்த வருஷம் இந்த போர்டில் கேட்டிருக்காங்க அதுவும் அது கொண்டு. ஸோ என்டையர்லி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் அ ஸ்மால் வால்யூம் கால்ட் நியூக்ளியஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மாஸ், ஏன்னா எலக்ட்ரானோட மாஸ் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்லி நெக்லிஜிபிள். கரெக்டாக இல்லையா? அப்போ மாஸ் மெயின் ஆட்டமோட மாஸ் ஃபுல்லாக எங்கே இருக்க போகுது, நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்க போகுது. சார்ஜ் ஃபுல்லாக எங்கே இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக நியூக்ளியஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரான் எங்கே இருக்குது, எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இல்லை, இட் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ், ஜஸ்ட் லைக் பிளானட் ரிவால்வ் அரவுண்ட் த சன். பிளானட் எப்படி நம்மளை சுற்றி வருதோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த மாடலில் இருக்க ட்ராபேக் என்ன, இட் குடன்ட் எக்ஸ்பிளைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இட் குடன்ட் எக்ஸ்பிளைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சரி, நல்லா பாரு, இவரை பொறுத்த வரைக்கும் ஆட்டமை சுற்றி எலக்ட்ரான் எங்கே வேணாலும் சுற்றலாம். புரியுதா இல்லையா? ஒரு ஃபிக்ஸ்டு இந்த இடத்துல தான் சுற்றணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஆட்டமில் இருக்கிற இது எல்லாமே எங்கே வேணும்னாலும் சுற்றலாம். புரியுதா? அப்போ என்ன ஆகும், லெட் மீ சே இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோ, இங்கே எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த ஆர்பிட்டில். அப்போ நல்லா பாரு, இதுக்கு ஜஸ்ட் ஒட்டுமேனிக்கு ஒரு ஆர்பிட் இருக்கலாம். ஏன்னா இவர் வந்து அந்த ஆர்பிட்டை ஸ்பெசிஃபை பண்ணல, ஆர்பிட் எங்கெங்கெல்லாம் இருக்கணும்ட்டு. புரியுதா? அப்போ எலக்ட்ரான் இங்கே வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இருக்குமா, கரெக்டா இல்லையா? அப்போ அதே மாதிரி இங்கே வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி. இவரோட மாடல் பொறுத்தவரை ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட் இல்லாதனால எலக்ட்ரான் வந்து எங்கே வேணும்னாலும் இருக்கலாம். கரெக்டா இல்லையா? கரெக்டா? அப்போ ஃப்ரீக்வன்சியும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் இல்லாமல் கண்டினியூஸாக இருக்குமா? என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? ஃப்ரீக்வன்சி பார்த்தோன்னா எல்லா வேல்யூ ஃப்ரீக்வன்சி கிடைக்கணும். அப்போ நம்ம வந்து இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரில் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டரில் அப்போ உனக்கு எமிஷன் கிராஃப் வந்து பார்த்தோன்னா கண்டினியூஸ் கிராஃபாக தெரியணும். ஒரு ரெயின்போல் எப்படி தெரியும், அப்படியே எல்லா கலர் ஒட்டின மணிக்கு இருக்கும் பார்த்தியா, அப்படி தெரியும். ஆனால் நம்மளுக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு, எல்லா லைன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக தனித்தனியாக வந்துச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போ அது வந்து தான் என்னது யூனிக் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஒரு ஆட்டமுக்கு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா இவர் அஸ்யூம் பண்ணது என்னன்னா எலக்ட்ரான் சுற்றுது, அது கரெக்ட், பட் எங்கே சுற்றுது இவருக்கு தெரியல. சரியா? ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ட்ராபேக். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் வந்து இவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம்னா என்ன, சென்டரில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா, எலக்ட்ரான் என்ன ஆகுது, வெளியே சுற்றுது. கரெக்டாக இல்லையா? எலக்ட்ரான் பேசிக்லி என்ன பார்ட்டிக்கல், நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கலா? கரெக்டா? எலக்ட்ரான் பேசிக்லி என்ன பார்ட்டிக்கல், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அப்போ இது நெகட்டிவ்லி சார்ஜுங்கிறதுனால இது சர்க்குலர் மோஷனில் சுற்றி வருது. கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, இதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? ஒரு பாயிண்ட் டைரக்ஷன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும்.
டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஆக்சிலரேஷன் இருக்கணும்னு இருக்கும். கரெக்டா இல்லையா? ஆக்சிலரேஷன் இருந்தால் தான் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். கரெக்டா இல்லையா? ஓகே, அப்போ ஆக்சிலரேட்டட் சார்ஜ் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ங்கிற ஃபார்மில் எனர்ஜி கொடுக்கும். கரெக்டாக என் ஆக்சிலேட்டிங் சார்ஜ் பார்ட்டிகல் இஎம் வேவை கிரியேட் பண்ணும். அப்போ இதுவும் இஎம் வேவை கிரியேட் பண்ணுமா? கரெக்டாக இல்லையா? அப்போ இது இஎம் வேவை கிரியேட் பண்ணிச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு லிபரேட் சம் எனர்ஜி. எனர்ஜி வெளியே வரும். அப்போ எனர்ஜி வெளியே போகுதுன்னா இவன்ட்டு இருக்கிற எனர்ஜி கம்மி ஆகுமா? ஆனால் சென்டரில் இருக்கிற இவன் ஒரு எனர்ஜியோடு இவன் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட இருக்கிற எனர்ஜி கம்மியாகிக்கிட்டே இருக்குமா? அப்போ என்ன ஆகும்? உள்ளே இருக்க அட்ராக்ஷன் அதிகமாகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இது இப்படியே என்ன ஆயிடும்? நியூக்ளியஸ்குள்ளே போய் விழுந்துடும். இப்போ புரோட்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்துச்சுன்னா வீணாக தானே போகுது. அப்போ வந்துட்டு அங்கே சார்ஜே இருக்காது. சார்ஜே இல்லைன்னா ஆட்டமே இல்லை. அப்போ ஆட்டமே இல்லைன்னு சொன்னால் கேன் எனி திங் இன் த யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட்? செல் இருக்குல்ல, செல்லில் டிஷ்யூ உருவாகும். ஸோ பேசிக்லி செல்லு வேணும்னாலும் அங்கே ஆட்டம் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ பேசிக்லி பார்த்தோன்னா எலக்ட்ரானும் புரோட்டானும் செப்பரேட்டாகவே இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டம் இருக்காது. ஆட்டம் இல்லைன்ற உலகத்தில் எதுவுமே இருக்காது. அப்போ இது நடக்குதா? இது நடக்கலை. கரெக்டாக இல்லையா? அப்போ இதுவும் பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டமும் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. புரியுதா? ஓகே, ரூதர்ஃபோர்ட் அப்படி பண்ணது என்ன? ரூதர்ஃபோர்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோன்னா ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் என்ன பண்ணுறாரு? அவர் பண்ண அப்சர்வேஷன். ஓகேவா? ஒரு செட்டப் தெரியும் தானே? செட்டப் என்ன? ஒரு கோல்டு ஃபாயிலை வச்சுக்குவார். எதுக்கா கோல்டு ஃபாயில்? ரொம்ப காசு இருக்குண்ணா. எதுக்கா? ரொம்ப தின்னாக இருக்கும். கரெக்டாக 10⁻⁻6 மீட்டர் அளவுக்கு ஒன்றால் அது தின்னாக எடுத்துக்க முடியும். 1 ஆட்டம் லேயரா? 1000 ஆட்டம் இல்லையா? 1000. அதனால இப்போ 10⁻⁻6 நம்ம என்ன நினைப்போம்? ஒரு ஹேரோட திக்னஸ். கரெக்டா? ஒரு ஹேர் திக்னஸில் இருக்கிற ஒரு ஷீட்டில் பார்த்தோன்னா 1000 ஆட்டம் இப்படியே அரேஞ்ச் ஆகிருக்குது. ஜஸ்ட் திங்க் ஆஃப் த சைஸ் ஆஃப் 1 ஆட்டம். அப்போ எவ்வளோ சின்ன ஆட்டம். கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு இருக்குது. நீ புக்கில் ஏதாவது செக் பண்ணிக்கோ. ஓகேவா? நான் மேபி தப்பாக இருக்கலாம். இல்லைன்னா நான் ஏகப்பட்ட புக்கு படிப்பேன். சரியா? முன்னாடி படிக்கிறப்ப ஏகப்பட்ட புக்கு படித்து வச்சிட்டேன். அதனால் ஒரு புக்கில் ஒரு ஃபேக்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாருமே கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கோல்டு ஃபைல் வச்சுருக்கோம். கோல்டு ஃபைலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதுக்காக கோல்டு ஃபைல் யூஸ் பண்ணோம்? இன்னொரு ரீசன் என்ன? கோல்டோட அட்டாமிக் மாஸ் அதிகமாக இருக்கும். நான் கோல்டுக்கு பதில் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ண வச்சுக்கோ. லித்தியம் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோயே. நான் அனுப்புகிற இதுக்கு ஆல்ஃபா பார்ட்டிகளில் பார்த்தோன்னா 2 இது இருக்கும். அங்கே ஹீலியமில் பார்த்தோன்னா 3 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க போகுது. அப்போ இதால் இருக்கிற ஃபோர்ஸ்க்கு அதை உடச்சிட்டு போயிட முடியும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா அங்கே எத்தனை பேர் எதிர்க்கிறதுக்கு இருக்கா? 3 பேர். இங்கேயாவது 2 பேர் போகிறேன்னா பேசிக்லி ஆல்ஃபா லித்தியம்னு சொன்னால் அதில் 3 புரோட்டான் இருக்கும். ஹீலியம் பார்ட்டிகளில் சொன்னால் 2 புரோட்டான் இருக்கும். கரெக்டாக? ஹீலியம் ஆட்டம் தான் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஆல்ஃபா பார்ட்டிகளில் 2 ஆட்டம் இருக்கும். 2 பேர் போய் வேகமாக போய் 3 பேரை மோத போகிறான். இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இதே இங்கே யோசிச்சு பாரு. இங்கே 79 பேர் இருக்கான். இங்கே 2 பேர் போகிறான். இவன் என்ன பண்ணுவான்? ரிப்பெல் பண்ணி துரத்தி விட்டுருவான்னா? புரியுதா? அப்போ எனக்கு ஒரு ஹெவி மெட்டலும் வேணும். அதுக்காக நம்ம கோல்டில் சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுற? ஆல்ஃபா பார்ட்டிகல் சோர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இதை கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு நம்ம சுற்றி என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு ஜிங்க் சல்ஃபேட்டில் கோட் பண்ண ஒரு மெட்டல் ஷீட் மாதிரி வச்சுருக்கோம். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிகல் டிவைட் ஆகிட்டு போய் அங்கே படுறப்ப என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி, லைட் மாதிரி கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு நம்ம ஒரு டிடெக்டர் வச்சுருக்கோம். ஒரு ஸ்கோப் மாதிரி. அது எங்கே படுதோ அங்கே லைட்டிங் பார்க்குறதுக்கு ஸ்கோப் வச்சுருக்கோம். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் பாஸ்ட் த்ரூ த ஃபாயில் அன்டிஃப்ளெக்டட். மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல் எப்படி போயிடுச்சு? டிஃப்ளெக்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. வந்தது அப்படியே நேராக போயிடுச்சு. ஏன் அப்படி நேராக போச்சு? ஏன்னா நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்துச்சு. வெரி குட். ஒன்லி இவ்வளோ ஆஃப் த இன்சிடென்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டர்ட் பை மோர் தென் 1 டிகிரி. ஜஸ்ட் இவ்வளோ பர்சன்டேஜ் தான். எத்தனை டிகிரியில் டிஃப்ளெக்ட் ஆச்சு? 1 டிகிரியில் டிஃப்ளெக்ட் ஆச்சு. 1 in 8000 டிஃப்ளெக்டட் பை மோர் தென் 90 டிகிரி. அதே மாதிரி ஒரு சில புக்கில் 18,000 ஒன்று 180 டிகிரியில் ரீபவுண்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இதில் என்ன தெரியுது? டிஃப்ளெக்ஷன் காரணம்னு பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அதனால தான் என்ன ஆகுது? போன ஆட்டம் அது ஸ்ட்ராங்காக ரிப்பல் பண்ணி டிஃப்ளெக்ட் பண்ணுது. புரியுதா? ஸோ இது என்னென்ன கிடைக்குது? மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன்சைட் த ஆட்டம் இஸ் எம்டி. Greater part of the mass of the atom and positive charge were concentrated tightly in the center. அந்த சென்டரோட பேர் தான் என்னது? நியூக்ளியஸ்.
ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சஜஸ்டட் த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். இது சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் 10⁻⁻15. ஓகேவா? 10⁻⁻15 நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபெர்மி ஞாபகம் இருக்கா? ஃபெர்மி மீட்டர், ஃபெர்மி எழுதுவோம். ஆல்ஃபா பார்ட்டிகல் ட்ரெஜெக்ட்ரி. இந்த ட்ரெஜெக்ட்ரினா ஒன்றும் இல்லை, ட்ரேஸ் பண்ண போகிற பாத்து. The trajectory traced by an alpha particle depends upon the impact parameter b of the collision. ஒரு பேராமீட்டர் இருக்கு bன்னு சொல்லி, அந்த பேராமீட்டரை பொறுத்து தான் இது இருக்க போகுது. The impact parameter is perpendicular distance of initial velocity vector of alpha particle from the center of nucleus. உங்க புக்ல டயக்ராம் கொடுத்திருப்பாங்க, நான் அந்த டயக்ராம் எடுத்துர்க்கேன். எஸ், நல்லா பாரு, இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர். கரெக்டா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எடுத்திருக்கேன்னா இது இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர். கரெக்டா இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்க? The impact parameter is the perpendicular distance of the initial perpendicular vector of alpha particle from the center of the nucleus. நல்லா பாரு, தெரியுதா? இது பார்த்தனா சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருந்து பெர்பெண்டிகுலரா இருக்கா? புரியுதா? அப்போ இந்த டிஸ்டன்ஸை தான் நான் என்னன்னு சொல்ல போனேன், இம்பேக்ட் பேராமீட்டர். அதாவது நான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் விட்டால் அது ஒரு ஸ்மால் ஆங்கிள் தீட்டால டிஃப்ளெக்ட் ஆக போகுது. புரியுதா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் இதுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் க்ளோஸ் டு த நியூக்ளியஸ், ஆல்ஃபா பார்ட்டிகல் நியூக்ளியஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக போகுதுன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்? லார்ஜ் டிஃப்ளெக்ஷன். ரொம்ப பக்கத்தில் போகிற அப்போ டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்குமா? அப்போ நல்லா பாருங்க, லார்ஜ் டிஃப்ளெக்ஷனா. ஸோ அதே தான் இங்கே போட்டிருப்பாங்க. An alpha particle close to the nucleus அப்போ suffers a large scattering deflection. பேசிக்கலி பார்த்தோன்னா ஸ்மால் இம்பேக்ட் பேராமீட்டர் இருக்குமா? ஏன் ஸ்மால் இம்பேக்ட் பேராமீட்டர்? ஏன்னா சென்டருக்கு நான் ரொம்ப பக்கத்தில் போகிறேன். அப்போ ஸ்மால் இம்பேக்ட் பேராமீட்டரா? பியோட வேல்யூ சின்னதாயிருச்சு. ஓகேவா? புரியுதா? ஒன்று புரியுதா? இப்போ இங்கே பார்த்தேன்னா இங்கே போகிறப்ப இதான் இனிஷியல் வெலாசிட்டி வெக்டர். இந்த வெக்டாரும் இந்த சென்டருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் சின்னதாக இருக்குது. அப்போ இம்பேக்ட் பேராமீட்டர் கம்மி. அப்போ இம்பேக்ட் பேராமீட்டர் என்ன பக்கத்தில் போய் நீ கொலாய்டு பண்ண போகிற. அப்போ நீ பக்கத்தில் போகிறனா அவன் அதிகமாக டிஃப்ளெக்ட் பண்ணுவான். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? இன் கேஸ் ஆஃப் ஹெட் ஆன் கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன் என்ன? நேருக்கு நேராக போய் மோதுறப்ப. அப்போ அங்கே இம்பேக்ட் பேராமீட்டர் எவ்வளோ? பியோட வேல்யூ என்ன? 0. எப்படி? ஏன்னா அது போகிற பாதையும் சென்டரும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ அங்கே பியோட வேல்யூ 0. அப்போ அங்கே இம்பேக்ட் பேராமீட்டர் எவ்வளோ கிடைக்குது? b is equal to 0ன்னு சொன்னால் டிஃப்ளெக்ஷன் பார்த்தோன்னா 180 டிகிரியில் டிஃப்ளெக்ட் ஆகும். அதான் பையன் எழுதியிருக்கோம். புரியுதா? இப்போ லார்ஜ் இம்பேக்ட் பேராமீட்டர், இம்பேக்ட் பேராமீட்டர் பெருசாக இங்கே பாரு, இங்கே பாரு, டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? அது பாட்டுக்கு நேராக போயிருந்தா. ஸோ இங்கே பாரு, இதான் இம்பேக்ட் பேராமீட்டர். இவ்வளோ பெருசா, இதான் பியோட வேல்யூ. இப்போ புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? கான்செப்ட் கிளியரா? இதான் நான் ஒரு கொஸ்டின் கூட கேட்டது இல்லை. இப்போ பாரு, electron orbits. So according to Rutherford model, an atom is a electrically neutral sphere. Atomல மொத்த சார்ஜ் எவ்வளோ? 0. ஏன்னா எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். So consisting of very small, massive and consisting of very small, massive and positive charge nucleus. Okay, size வந்து small. Okay, very small size. நான் வெரி ஸ்மால்னா நான் ஸ்மால் மாஸ்ன்னு வந்துச்சுட்டேன். நான் தான் யோசிச்சு அப்புறம் கம்மா இருக்குன்னு பார்த்தேன். ஓகேவா? சைஸ் சின்னதாக இருக்கும், மாஸ் ஆனால் ஹெவி, மேசிவ்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பாசிட்டிவ் சார்ஜ் நியூக்ளியஸ் அட் த சென்டர் சரௌண்டட் பை த எலக்ட்ரான். ஸோ சுற்றி என்ன இருக்க போது? எலக்ட்ரான் இருக்க போது. புரியுதா? ஓகே. அப்போ நல்லா பாரு, எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் Fe பிட்வீன் த revolving electron and the nucleus provides centripetal force of attraction to keep them in orbit. புரியுதா? இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு எலக்ட்ரான் சுற்றுது, இங்கே தான் நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. புரியுதா? இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது சுற்றுதா? அப்போ அது என்ன ஃபோர்ஸு? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலாமா? புரியுதா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மை சென்ட்ரிபிட்டல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா பாரு, இது E, ஏன்னா இது சார்ஜ். கரெக்டாக என் நம்பர் ஆஃப் சார்ஜ் தான் NEன்னு போட்டுக்கலாம். ஓகேவா?
இப்போ நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லதான் ஒன்றுன்னு வச்சுக்கோ, இல்லை நான் n நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குன்னா என்னன்னு போட்டுக்கோ. அப்போ நல்லா பரவாயில்ல, n நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருந்துச்சு n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதோட ஃபார்முலா என்ன? k இல்லைன்னா 1/4πε0 E ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் KQ/R KQ1 Q2. நம்ம நல்லா பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் சரியா வெக்டார் குவான்டிட்டி பார்க்குறப்போ நம்ம மேக்னிடியூட் மட்டும்தான் எடுப்போம். ஸ்கேலர் குவான்டிட்டி பார்க்குறப்ப தான் சார்ஜோட வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வெக்டாரில் பார்த்தோன்னா பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணி நெகட்டிவ்னாலும் பாசிட்டிவ் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எதுக்காக அப்படி பண்ணுறேன்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து வெக்டாரை டினோட் பண்ணுது. கரெக்டாக இல்லையா? அப்போ இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் இது வந்து அட்ராக்ஷனை இண்டிகேட் பண்ண போகுது. சரியா? அதனால கூலும்ஸில் வந்து உங்கள் புக்கில் வந்து ரொம்ப அருமையாக எழுதியிருப்பான். என்ன அப்படின்னா இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ். சரியா? சார்ஜஸோட மல்டிப்ளிகேஷன் இல்லை, மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸோட மல்டிப்ளிகேஷன். நானும் உட்காந்து நான் 12th படிக்கிறப்ப தப்பாக எழுதி வச்சுருக்கானே, சார்ஜ் பாசிட்டிவ் தான் பாசிட்டிவ் போடணும், நெகட்டிவ் தான் நெகட்டிவ் போடணும், அதுதான் கரெக்டு. அப்போ ஸ்டேட் போர்ட் புக்கில் அப்படியே போட்டிருப்பான், Q1 × Q2 போட்டிருப்பான். நான் அவங்கள வாழ்த்துவேன், பரவாயில்ல அவங்க கரெக்டாக இருக்காங்க, சிபிஎஸ்சி புக்கில் தப்பாக இருக்குது. இப்போ லேட்டராக டீச் பண்ண தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அவன் வந்து வெக்டார் குவான்டிட்டி எதுக்குமே டைரக்ஷன் எடுத்துக்கும். அதாவது வெக்டார் குவான்டிட்டி எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்காமல் வெறும் பாசிட்டிவ் தான் எடுத்திருப்பான். புரியுதா? வெக்டாரில் வந்து நெகட்டிவ் போட மாட்டான். அப்போ அந்த இடத்துல வெக்டாரில் நெகட்டிவ் இருக்குன்னா அது எதை ரெப்ரசென்ட் பண்ண போகுது? டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. சரியா? இப்போ இங்கே பார்த்தோன்னா நெகட்டிவ்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பேசிக்கலி என்ன பார்த்தோன்னா இது நான் வெக்டார் ஃபார்மில் எழுதுறேன்னு வச்சுக்கோயேன். எப்பயுமே ரேடியல் வெக்டர் வந்து சென்ட்ரல் இங்கே போகுமா? இதுதான் ரேடியல் வெக்டார். கரெக்டாக? இப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இந்த எலக்ட்ரானை இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ணுதா? அப்போ என் ஃபோர்ஸ் பார்த்தேன்னா மைனஸ் ஆஃப் ரேடியல் வெக்டார் டைரக்ஷனில் இருக்குது. இப்படி எழுதிக்கலாம். புரியுதா எதுக்காக அந்த மைனஸ்னு? இன்னும் நிறைய பேர் வந்து இது தெரியாமல் என்ன பண்ணிடுவான்னா அவ்வளோதான்மா, இங்கே ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் இன்னொரு சார்ஜ் நெகட்டிவ் தான் மைனஸ். பட் அந்த இடத்துல மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ரேடியல் வெக்டார் இப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்க போகுது? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி சிபிஎஸ்சி புக்கில் 1-2 மிஸ்டேக் இருக்குது. சரியா? அதெல்லாம் நம்ம போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அவங்க புக்கு வந்து கடைசி எப்போ அப்டேட் ஆச்சுன்னே தெரியல. அவங்க இன்னுமே பார்த்தோம்னு வச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் மணிரேகா தான் போட்டிக்கிட்டு இருப்பாங்க. மோடி வந்து 8-10 வருஷம் ஆயிடுச்சு. அதான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் MNG அந்த மணி இந்த மாதிரி ஏதோ ஒரு கரெக்டா அந்த ஸ்கீம் தான் இன்னுமே கவர்மெண்டோட ஸ்கீம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கீமில் ஆல்மோஸ்ட் இவங்க 3 லான அளவுக்குலாம் பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் ஓடுது. கண்டிப்பாக அந்த ஸ்கீம் இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வேலையாச்சு கிடைக்கல கவர்மெண்ட் தரணும். ஓகே, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன? mv²/r. இந்த ஆரை கேன்சல் பண்ணு. ரேடியஸ் ஃபார்முலா என்ன கிடைக்குது உனக்கு? ke²/mv². கரெக்டா? புரியுதா? ஓகே. ஸோ அதே மாதிரி இதுலேருந்து ஒரு ஃபார்முலா இப்போ எழுதி வச்சுக்கோ, ஏன்னா லேட்டராக எனக்கு எனர்ஜி ப்ரூஃப் பண்ணுறப்ப அது தேவைப்படும். அடுத்த ஸ்லைடில் எனர்ஜியா? ஓகே, இது புரிஞ்சா? இது ரேடியஸோட ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் பாரு. இப்போ எனக்கு டோட்டல் எனர்ஜி வேணும். அப்போ டோட்டல் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஷுட் நோ மை கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கரெக்டாக? கைனெட்டிக் எனர்ஜி வேணும், பொட்டென்ஷியல் எனர்ஜி வேணும். கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? 12mv². கரெக்டா? இங்கிலேருந்து mv², இந்த ஆரை இந்த r² கேன்சல் பண்ணுனா mv²ஓட வேல்யூ என்ன? அப்போ ½ ke²/r. கரெக்டா இல்லையா? இது வந்து உங்கள் புக்கில் வந்து இந்த இடத்துல கேவோட வேல்யூ 1/4πε0 போடுறதுனால இது வந்து 1/. ஓகேவா? பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? KQ1Q2/R. கரெக்டா? அப்போ கே பொட்டென்ஷியல் எனர்ஜி ஞாபகம் இருக்கா? 4 ஃபார்முலா பார்த்தோம். ஃபோர்ஸு, எனர்ஜி, 1 2 3 4. ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், எனர்ஜி. அப்போ ke². இது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி. கரெக்டாக? அப்போ எனர்ஜி வந்து ஸ்கேலர். அப்போ இந்த இடத்துல பண்ணுறப்ப ஒரு சார்ஜ் பாசிட்டிவ், இன்னொரு சார்ஜ் நெகட்டிவ். ஓகேவா? முடிஞ்சு.
இது உங்கள் புக்கில் எப்படி எழுதியிருப்பாங்க? ஓகே, எஸ் மைனஸ், ஆப்வியஸ்லி மைனஸ் இருக்கும். சரியா? இப்போ டோட்டல் எனர்ஜி இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறேன்? சிம்பிளி ஆட் பண்ண போகிறேன். அப்போ டோட்டல் எனர்ஜி பார்த்தோன்னா half k e square by r minus k e square by r. இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? minus half k e square by r. இல்லை பாரு, இது 1, இது half. 1லேருந்து half போயிடுச்சுன்னா மைனஸ் half. அது 1லேருந்து half போச்சுன்னா half, பட் இங்கே halfலேருந்து 1 போகுது. கரெக்டாக? அந்த 10th ஞாபகம் இருக்கா? 6லேருந்து 8 எப்போ? 6லேருந்து 8 போனால் 2 தானே? நீங்கள் கொஞ்சம் சண்டை போட்டு அப்புறம் கடைசியில் நீங்கள் தான் தப்பு தப்பாக போடுறீங்க. சரி, உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு பதிலாக மைனஸ் கேக்கு பதிலாக 4 பை எப்சிலன் நாட்டா. அப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 2. 8 பை எப்சிலன் நாட் இ ஸ்கொயர் பை ஆர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கைனெட்டிக் எனர்ஜி வந்து பாசிட்டிவ், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நெகட்டிவ், டோட்டல் எனர்ஜி நெகட்டிவ். நல்லா கைனெட்டிக் இப்படி எழுதிட்டேன்னா ஆக்சுவலாக இது வந்து கைனெட்டிக். எம்எஸ்சி படிக்கிற பார்த்தோன்னு வச்சுக்கோ, கைனெட்டிக் வந்து டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், பொட்டன்ஷியலை யூனு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், டோட்டல் எனர்ஜி வந்து டி. அதுக்கப்புறம் அது வந்து ஹாமில்டோனியன் ஹச்னு போட்டு, ஹாமில்டோனியன் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல், லெக்ராஞ்சியன் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் மைனஸ் பொட். அப்படின்னு என்னங்கிறது இன்னுமே தெரியாது. கேட்டால் ஹாமில்டோனியன் வேணுமா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு, இது வேணுமா, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணு, அவ்வளோதான். அது இன்னும் இருக்குது. சரியா? அப்போ இது எல்லாத்துக்கும் என்னென்ன ரிலேஷன்ஷிப் நல்லா பாரு. கைனெட்டிக் எனர்ஜியை நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஏன்னா நல்லா பாரு, இந்த வேல்யூ எடுத்தாலும் சரி, இந்த வேல்யூ எடுத்தாலும் சரி, அப்படியே இருக்கா? இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் எனர்ஜி. கரெக்டா? அதே மாதிரி டோட்டல் எனர்ஜியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணா பொட்டன்ஷியல் எனர்ஜி. கரெக்டா? இல்லைன்னா டோட்டல் எனர்ஜிக்கு பதிலாக நான் எப்படி எழுதிக்கலாம்? -2 டைம்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி. புரியுதா? புரியுதா? இந்த டெரிவேஷன் வந்து எங்கே ஆரம்பிக்க போகிறேன்? இந்த டெரிவேஷன் பார்த்தோன்னா k e ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். இந்த ஆரை இதோட கேன்சல் பண்ணுனா உனக்கு mv ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ mv ஸ்கொயர் தெரிஞ்சிச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிட்டு வந்தோன்னா டோட்டல் எனர்ஜி வந்துடும். எனி டிஃபிகல்ட்டி? ரொம்ப சிம்பிள். நெகட்டிவ் சைன் இன் u signifies that electrostatic force. ஸோ u வந்து பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நம்ம யூன்னு சொல்கிறோம். சரியா? அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் இன் மைனஸ் ஆர் டைரக்ஷன். The total energy of the electron is negative. ஸோ நெகட்டிவாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? அது வந்து பவுண்டாக இருக்குது. அவன்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜினா பறந்து போயிருப்பானா? கரெக்டாக இல்லையா? நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால தான் என்ன இருக்குது? எலக்ட்ரான் வந்து ஆட்டமில் பவுண்டாக இருக்குது. அப்போ எலக்ட்ரானுக்கு வந்து சப்போஸ் சஃபிஷியன்ட் எனர்ஜி கொடுத்தா என்ன ஆயிரும்? அது வெளியே போயிடும். அதான் நேற்று பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? If E were positive, இந்த டோட்டல் எனர்ஜி பார்த்துன்னு வச்சுக்கோ, பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரான் will not follow a closed orbit around the nucleus. அது க்ளோஸ்ட் ஆர்பிட்டை ஃபாலோ பண்ணாமல் அதுகிட்ட எனர்ஜி இருக்கிறனால அப்படியே வெளியே போயிடும். புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம். இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் வந்து பேசிக்லி பார்த்தோன்னா 2 டைப்ஸ். ஒன்று அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று பார்த்தோன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம். புரியுதா? இப்போ நான் பார்த்தேன்னா உனக்கு காமிச்சது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அது எப்படி எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு பார்த்தோன்னா நம்ம வச்சது மெர்க்யூரி வேப்பர் லேம்ப்பு. ஒயிட் கலரில் தானே இருந்துச்சு. ஏன்னா சோடியம் இருந்துச்சு, பட் சோடியம் எரியவே இல்லை அந்த எல்லோ கலர் லேம்ப்பு. அப்போ நம்ம மெர்க்யூரி வேப்பர் லேம்ப் யூஸ் பண்ணோம். மெர்க்யூரி வேப்பர் லேம்பில் பார்த்தோன்னா மெர்க்யூரி ஆட்டமை வச்சுருப்பாங்க. சரியா? இப்போ வந்து நம்ம கரண்ட் சுவிட்ச் போட்டப்போ அதுக்கு வந்து தேவையான எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அப்போ ஆட்டம் என்ன ஆகும்? எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? திரும்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போன ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருமா? அதாவது
வெளி ஆர்பிட்ல இருந்து உள்ள ஆர்பிட்க்கு அது வரப்போகுதா? ஏன்னா எனர்ஜி கெயின் பண்ணிட்டு வெளியே போயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகும்? வெளியே திரும்பி உள்ள வரணும். அப்போ மேலேருந்து கீழே வரப்ப, அதாவது ஹையர் ஸ்டேட்லேருந்து கீழே வரப்ப இட் ஹேஸ் டு லூஸ் சம் எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ஹச்நியூக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த ஹச்நியூ தான் என்னது? நம்ம கண்ணுக்கு தெரிகிற லைட்டு. அதனால தான் அந்த பல்ப்லேருந்து நம்மளுக்கு லைட் தெரிஞ்சிச்சா? பேசிக்கலி அது என்ன பண்ணுது? எனர்ஜியை எமிட் பண்ணுதா? அதனால் அந்த ஸ்பெக்ட்ரம் என்ன ஸ்பெக்ட்ரம்? எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போது when an atomic gas நம்ம யூஸ் பண்ணது மெர்க்யூரி இஸ் எக்ஸைட்டட் அட் லோ ப்ரெஷர், ஆப்வியஸ்லி அதுக்குள்ளே லோ ப்ரெஷர் தான் இருக்கும். யூஸ்வலி பை பாசிங் இன் எலக்ட்ரிக் கரண்ட், நம்ம கரண்ட்டு தானே பாஸ் பண்ணோம் அதுக்குள்ளார. த எமிட்டட் ரேடியேஷன் ஹேஸ் ஸ்பெக்ட்ரம், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெக்ட்ரம் இருக்கும். அதை நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்த்தோம். விச் கண்டெய்ன்ஸ் ஒன்லி அ ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த். அதுக்கு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட வேவ்லென்த் இருக்கும். அதனால தான் அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உனக்கு லைன் 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 தெரிஞ்சு ஞாபகம் இருக்கா? கண்டினியூஸாக தெரிஞ்சா இல்லை அங்கங்கே ஸ்பெசிஃபிக் இடத்துல மட்டும் லைன் தெரிஞ்சா? ஸ்பெசிஃபிக் இடத்துல மட்டும்தான் லைன் தெரியும். The spectrum of this kind is termed as emission line spectrum and it consists of bright line. அங்கங்க பிரைட்டா லைன் இருக்கும். எதுல? டார்க் பேக்ரவுண்ட்ல. ஃபுல்லா டார்க் பேக்ரவுண்ட் இருந்துச்சா? ஃபுல்லா கருப்பு கலர்ல அங்கங்க கோடு இருந்துச்சா? இந்த ஸ்பெக்ட்ரமோட பேர் தான் என்னது? எமிஷன் ஸ்பெக்ட்ரம். புரியுதா? என்னடா அது நம்மளுக்கு பிங்க் கலர் தெரிஞ்சது காரணம் நம்ம பிங்க் கலர் துண்டு போட்டிருந்தோம்ல, பிங்க் கலர் துண்டு போட்டிருந்தோம், அதுதான் பிரச்சனை. ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோன்னா இதுக்கு உல்ட்டா நான் கொடுக்குற இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா அங்கே சன்லேருந்து வருது பார்த்தியா, சன்லேருந்து வர லைட்டை வந்து யூஸ் பண்ணி அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் பார்ப்போம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோன்னா ஃபுல்லாக எல்லா கலரும் தெரியும், அதில் அங்கங்கே கருப்பு கலர் கோடு இருக்கும். உனக்கு நடத்துகிறப்ப சொல்லியிருப்பேன், வரைஞ்ச ஞாபகம் இருக்கா? உட்காந்து ஒரு கலராக பெயிண்ட் அடித்து அதில் அங்கங்கே கருப்பு கலர் கோடு போட்டோம். அப்போ அங்கங்கெல்லாம் கருப்பு கலர் கோடு இருக்கும், சரியா? அப்போ அது தவிர இருக்க எல்லா லைட்டும் அதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கொஸ்டின் கேட்டதில்லை, பட் எஸ் இந்த ஸ்பெக்ட்ரல் சீரீஸில் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுக்கப்புறம் போர் மாடல் மேடம் 15 நிமிஷம் தான்டா ஆயிருக்கு கிளாஸ் ஆரம்பிச்சு, நீ ஏன் இவ்வளோ துடிக்கிற? அவ்வளோ அழுத்து போச்சா? படிச்சுக்கோ, ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற லெசன். ஃபர்ஸ்ட் ஒரு டெரிவேஷன் பார்த்தோமா, அந்த டெரிவேஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு டெரிவேஷன். இந்த 2 டெரிவேஷன் தெரிஞ்சாலும் எனக்கு போதுமானது. இப்போ பாரு ஸ்பெக்ட்ரல் லைன், இதில் பார்த்தோன்னா பால்மர்னு சொல்லி ஒருத்தவர் வந்து அவரோட மேத்தமெட்டிஷியன் ஃப்ரெண்டோட ஹெல்ப்பு சேர்த்து அவர் பார்க்குற இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தியா, ஒரு ஸ்பெசிஃபிக் லைன்ஸு, இது எல்லாத்துக்குமே அவர் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்க முடிஞ்சுது. அப்போ போர் மாடல் கிடையாது. அந்த காலத்தில் இவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்தந்த லைன் கிடைக்கிறதுக்கு இதுதான் ரீசன். சப்போஸ் ஏதோ ஒரு எலக்ட்ரான் வந்து n is equal to 2லேருந்து n is equal to 1க்கு வருது, இல்லை n is equal to 3லேருந்து n is equal to 1, இல்லை 4லேருந்து 1க்கு வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டேட் 1க்கு வருதா, 1க்கு வரப்ப எனக்கு பார்த்தேன்னா யூவி ரேஸ் கிடைக்கும். அது ஒரு ஸ்பெசிஃபிக், நான் ஸ்பெசிஃபிக் கேஸை யூஸ் பண்ணால் எனக்கு ஸ்பெசிஃபிக் இதுதான் கிடைக்கும், ஸ்பெசிஃபிக் வேவ்லேருந்து தான் கிடைக்கும். நான் வேறு கேஸை யூஸ் பண்ணால் வேறு வேவ்லேருந்து தான் கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரி 3லேருந்து 2க்கு வருது, 4லேருந்து 2க்கு வருது, 5லேருந்து 2க்கு வருது, அப்போனா எனக்கு என்ன கிடைக்கும்? விசிபிள். கரெக்டா? இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ரூதர்ஃபோர்ட் மாடலில் ஏன் சார் ஆட்டமில் இப்படி நடக்குது, அதுக்கான எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது. கரெக்டாக இல்லையா? அவர் என்ன சொல்ல, எலக்ட்ரான் வந்து சுற்றுது. அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து ஸ்டேட் 2லேருந்து 1க்கு வந்தால் 3லேருந்து 1க்கு வந்தால் எனக்கு இப்படி கிடைக்குது அப்படின்றோம். பட் அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. கரெக்டா? அப்போ ரூதர்ஃபோர்ட் மாடல் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து போர் மாடல் என்ன பண்ணுச்சு, இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஓகேவா? அப்போ இதில் சீரீஸ் என்ன நல்லா பாரு. நான் சப்போஸ் n is equal to 1க்கு வரேன், எங்கேருந்து வேணாலும் வரேன், 2லேருந்து வரலாம், 3லேருந்து வரலாம், 4லேருந்து வரலாம், 5லேருந்து வந்தால் இன்ஃபினிட்டிலேருந்து வரலாம். பட் நான் எங்கே வரேன்? 1க்கு வரேன். அப்போ இது என்ன சீரீஸு? லைமன் சீரீஸ். நல்லா பாரு, 1/λ is equal to r into ஃபைனல் எங்கே வர போகிறேன்? 1க்கு மைனஸ் எங்கேருந்து வரேனோ அந்த வேல்யூ போட்டுக்கோ. புரியுதா? ஸோ இனிஷியல் ஃபைனல். இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்ன இருக்கலாம்? ஓகேவா? அதே வந்து நான்
2க்கு வரேன்னு வச்சுக்கோ, எங்கேருந்து வேணாலும் 2 வரலாம். ஆனால் 1லேருந்து 2க்கு போயிடக்கூடாது. ஏன்னா 1லேருந்து 2க்கு போகிறேன்னு அப்சர்வ் பண்ணிட்டு போகிறேன்னு அர்த்தம். ஆனால் இது எல்லாமே எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ லைட் எமிட் ஆகுதுன்னா மேலேருந்து கீழே வரப்போ தான் எனர்ஜி எமிட் பண்ணுவேன். அப்போ நான் 3லேருந்து வரலாம், 4லேருந்து வரலாம், 5லேருந்து வரலாம், எங்கேருந்து வேணாலும் வரலாம். பட் நான் எங்கே வரணும்? 2க்கு வரணும். யாழ்னி அழுகுறான். என்னோட லிங்க் என்ன? 3, 4, 5, 6 and goes on. இது என்ன சீரீஸ்? லைமனுக்கு அப்புறம் பால்மர். லைமன் யூவி, பால்மர் விசிபிள். இதுக்கு ஒரு பாஸ்டன் பிராக்கெட் பி ஃபண்ட். இது எல்லாமே ஐஆர் தான். அப்போ நல்லா பாரு, பாஸ்டன் எங்கே வரும்? 3ல வந்தால் பாஸ்டன், 4ல் வந்தால், 5ல் வந்தால் ஃபண்டு. பி ஃபண்ட் அல்ல ஃபண்டு. ஓகே, த்ரீக்கு மேலே. அப்போ 4, 5, 6. லைமன், பால்மர், பிராக்கெட் இல்லை பாஸ்டன். எனக்கு இது ஞாபகம் இருக்கு, பிக்கு அப்புறம் பி வரும்ட்டு. இல்லை எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் பிராக்கெட் இப்படி எழுதுன பிஆர். ஏன்னா பீல வருதுன்னு எனக்கு தெரியும். தம்பி வாப்பா. லைமன், பால்மர், பாஸ்டன். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்பெல்லிங் எல்லாம் இருக்கும் இங்கே. பாஸ்டன். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்க? பிபி, பிபி. எங்கடா பி ஃபண்டை தூக்கிட்டீங்களடா? புக்கில் ஃபண்டு தூக்கிட்டாங்க பாவத்தில். நான் அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் கோடு போட்டிக்கிட்டு இருக்கேன் ஃபண்டுன்னு. அப்புறம் பார்த்தா என்ன எக்ஸைட்டட் ஸ்டேட்னு இருக்குது அந்த இடத்துல. சரியா? அப்போ n = 1க்கு வந்து என்னது? லைமன், 2க்கு பால்மர், 3க்கு, 4க்கு, 5க்கு ஃபண்டு. அதுக்கு மேலே நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ நல்லா பாரு, என்கிட்ட வந்து லாங்கெஸ்ட் வேவ் லென்த் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். லாங்கெஸ்ட் வேவ் லென்த். லாங்கெஸ்ட் வேவ் லென்த் தான் எனர்ஜி எப்படி இருக்கணும்? ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கணும். புரியுதா? லாங்கெஸ்ட் வேவ் லென்த் தான் எனர்ஜி எப்படி இருக்கணும்? ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கணும். அப்போ லைமனில் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2லேருந்து 1க்கு வருது. ஏன்னா இங்கே தான் இருக்கிறதுல எனர்ஜி கம்மி. நீ யோசிப்ப, இல்லையே இங்கேருந்து இங்கே வரதுக்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கம்மி. ஆனால் நீ இங்கேருந்து இங்கே வர முடியாது. நீ எங்கே வரணும்? 1க்கு வந்தால் தானே உன்னோட சீரீஸு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ லாங்கெஸ்ட் வேவ் லென்த் கேட்குறாங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்தால் லாங்கெஸ்ட் வேவ் லென்த். ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா எனர்ஜி இருக்கிறதுல மேக்ஸிமம் இருக்கணும். மேக்ஸிமம் எனர்ஜி எங்கே இருக்கும்? இன்ஃபினிட்டிலேருந்து இங்கே வருவேனா? கரெக்டாக இல்லையா? அப்போ லாங்கெஸ்ட் வேவ் லென்த் கேட்டால் இங்கேருந்து இங்கே, ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் கேட்டானா இன்ஃபினிட்லேருந்து இங்கே, மேக்ஸிமம் எனர்ஜி கேட்டானா இன்ஃபினிட்லேருந்து இங்கே, மினிமம் எனர்ஜி கேட்டானா. புரியுதா? இப்போ பால்மருக்கு லாங்கெஸ்ட் வேவ் லென்த் 3லேருந்து 2. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே கம்மி. கரெக்டா? ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். அப்போ எனர்ஜி மேக்ஸிமம் இன்ஃபினிட்லேருந்து 2க்கு வரணும். மேக்ஸிமம் எனர்ஜி 0 இல்லை, அது இன்ஃபினிட்டிடா. இன்ஃபினிட்லேருந்து 2. ஷார்ட்டஸ்ட் மினிமம் எனர்ஜி 3 to 2. ஓகே. அடுத்து பார்த்தோன்னா பிராக்கெட். பாஸ்டன் கேட்கல, பிராக்கெட் போவோம். பார்த்துட்டேன். சரி, பி ஃபண்டில் லாங்கெஸ்ட் வேவ் லென்த் 6th to 5th. சரியா? ஏன்னா 5க்கு வரணும். அப்போ 6 to 5th. சரியா? ஷார்ட்டஸ்ட்னா இன்ஃபினிட்டி டு 6th, சரி 5th. சரியா? பாஸ்டன் லாங்கெஸ்ட் வேவ் லென்த் 4 to 3. என்ன பாரு, இது 1, அடுத்து 2, அடுத்து 3. அப்போ 3க்குனா 4 to 3 வரணும். அவ்வளோதான். புரியுதா? இதை வச்சு கொஸ்டினில் நம்ம பார்ப்போம். நம்ம லெக்சரில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ இப்போ ரூதர்ஃபோர்ட் மாடலில் என்ன? we know that object move in a circle. கரெக்டாக இதான் உங்கள் புக்கில் இருக்குது. ஆப்ஜெக்ட் மூவ் இன் அ சர்க்கிள் இஸ் பீயிங் கான்ஸ்டன்ட்லி ஆக்சிலரேட்டட்.
எதனால் ஆக்சலரேட் ஆகுது அது? ஏன்னா வெலாசிட்டி ஏன் சேஞ்ச் ஆகுது? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால. ஓகேவா? இன் நேச்சர் அக்கார்டிங் டு கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ஒரு ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் பார்ட்டிக்கல் எமிட்ஸ் ரேடியேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் இஎம் வேவ். அப்போ எனர்ஜி வந்து வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா? ஆனால் உள்ளே இருக்க அட்ராக்டிவ் எனர்ஜி கம்மியாகலை. அப்போ என்கிட்ட இருக்க எனர்ஜி கம்மியாகிக்கிட்டே இருக்கும், உள்ள ஒருத்தவங்க என்னை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுவேன்? நான் வந்து அதில் போய் விழுந்துடுவேன். விழுந்துட்டேன்னா ஆட்டமே இல்லாமல் போயிடும். அப்போ ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா ஆட்டமே இருக்காது. கரெக்டாக? ஸோ சொல்ல போகிறது என்ன? இட் கேனாட் எக்ஸ்பிளைன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். சரியா? நெக்ஸ்ட் என்ன? கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் வந்து இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரெவல்யூஷன் ஆஃப் ஆட்டம். ஸோ எலக்ட்ரான் எந்த ஃப்ரீக்வன்சி ரெவல்யூட் ஆகாது, அதே எலக்ட்ரானோட என்ன ஃப்ரீக்வன்சியில் அது சுற்றுதோ அதே ஃப்ரீக்வன்சியில் எனக்கு இஎம் வேவும் கிடைக்குமா? அப்போ இவங்க சொல்கிறத பார்த்து எலக்ட்ரான் எங்கே வேணாலும் சுற்றலாம். அப்போ எல்லா ஃப்ரீக்வன்சியும் பாசிபிள். எல்லா ஃப்ரீக்வன்சி வருதுன்னா எல்லா வேவ் லென்த்தும் வரும். அப்போ ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கணும்? கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக இருக்கணுமா? நம்மளுக்கு கிடைச்சது கண்டினியூஸாக இல்லை டிஸ்க்ரீட்டா? டிஸ்க்ரீட் லைன் ஸ்பெக்ட்ரம் தான் கிடைக்குது. அப்போ இதுவும் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் யார் வந்தா? போர். சரியா? நல்லாயிருக்கும். அவர் பேர் மட்டும்தான் போர், அவர் வேலைலாம் நல்லா தான் இருக்கும். சரியா? போர் அடிக்காது. அதுக்கு இந்த ஸ்பெல்லிங்கா? அது பிஹெச்ஓஆர்னு நினைக்கிறேன், தெரில. So Bohr combined classical and early quantum concept and gave his theory in the form of 3 postulates. So postulate அவர் ப்ரூஃப் பண்ணல. சரியா? இப்படி தான் நடக்குது, அப்சர்வ் பண்ணால் இப்படி தான் இருக்குது, நம்புனா நம்பு, இல்லைன்னா போயிட்டு வா தம்பி. ஸோ என்ன சொல்கிறார்? ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட்டில் எலக்ட்ரான் in an atom could revolve in a certain stable orbit without emission of energy. ஸோ அங்கே என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? சப்போஸ் எலக்ட்ரான் வந்து சுற்றுதுன்னா அது வந்து கண்டினியூஸாக எனர்ஜி எமிட் பண்ணுமா? கரெக்டாக இல்லையா? அப்போ எனர்ஜி எமிட் பண்ணிச்சு, எனர்ஜி கம்மியாகணும். அவர் என்ன சொல்லிடுறார்? ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் என்ன? ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்ல எலக்ட்ரான் சுற்றுதுன்னா அது எனர்ஜி எமிட் பண்ண தேவையில்லை. அது எப்படி சார்? அது அப்படி தான். அப்படி நடக்குதா இல்லையா? அவ்வளோதான். சரியா? ஏன்னா இவர் அப்படி அதனால தானே இவர் லா இல்லாம பாஸ்டுலேட்னு சொல்றோம்ல. லா இல்ல பாஸ்டுலேட். ஒருவேளை எலக்ட்ரான்ஸ் வந்து எலிப்டிக்கலா சுத்துதா? அது வந்து லேட்டரா வந்துச்சு. அது வந்து சோமர்ஃபீல்ட் மாடல். ரவுண்டா சுத்துறால ஆக்சிலரேட் ஆகணும். இல்ல எலிப்டிக்கலா சுத்துனா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்ல. சரியா? ஸோ எக்ஸ்பிளனேஷன் தெரியல இவருக்கு. ஏன்னா பேசிக்கலி பாரு, அது என்னங்க சார், எலக்ட்ரான் வந்து வெளியில போய் சுத்தினா எனர்ஜி வந்து வெளியே கொடுத்துட்டு உள்ள வருதும். அப்ப இங்க சுத்தினாலும் போனோம்ல எனர்ஜி. அது எப்படி எலக்ட்ரானுக்கு தெரியுமா? ஓஹோ இது நம்ம வீடு, நம்ம இங்க சுத்தினா நம்ம எனர்ஜி கொடுக்க வேணாம், வெளியே போறப்ப ஓ ஆமால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல படிச்சேனே, நான் ஆக்சிலேட் ஆகுறேன், ஐ ஹேவ் டு கிவ். எலக்ட்ரானுக்கு அது தெரியாது. கரெக்டா இல்லையா? அப்ப ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்னுமே யாருக்குமே ப்ராப்பரா தெரியாது. ஈவன் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது மாடலும் வரலாம். சரியா? அப்போதைக்கு அபி ஏஞ்சல் வந்து கழுதை மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. நாட் யூ அலோன், ஃபுல்லி டியூஷன் சென்டர் அப்படி. சரியா? சரி, அப்படிங்கிறப்ப பார்த்தோன்னா இது யோசிச்சு பாரு. ஜே.ஜே. தாம்சன் கண்டுபிடிச்சிருக்கப்பெல்லாம் பாரா பெரிய ஆளியா கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமே லீவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு பார்த்தியா, ரூதர்ஃபோர்ட். அதுதான் இந்த மெட்டீரியல் மீம் இருக்கு தெரியுமா? இத்தனா கலத் கேசே ஹோ சக்தா है भाई. எப்படா இவ்வளோ தப்பா நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரூதர்ஃபோர்ட் மாடல் கொடுத்துருப்பாரு. ரூதர்ஃபோர்ட் மாடல்ல போர் வந்து பண்றப்ப எப்படா இவ்வளோ தப்பா ப்ரிடிக்ட் பண்ற, இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் சுத்துமா அது? கரெக்டா இல்லையா? அதனால யூசு பிரின்ஸா? சரியா? போதும். அப்ப இவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிடிக்ட் பண்றாரு? ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ஷன் என்ன? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வீடு கொடுத்தாச்சு. அந்த வீட்டில் வந்து அது என்னதான் சுத்தினாலும் எனர்ஜி எமிட் பண்ண தேவை இல்லை. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. அப்படி தானே நடக்குது. ஆமாம் சார், போதுமா? ஓகேவா? அப்போ அந்த ஸ்டேட்டோட பேர் வந்து இவர் வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டேட் இல்லைன்னா ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னு வச்சுட்டாரு. ஓகேவா? இது பேசிக்கலி இதோட மீனிங் என்னன்னா, நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம காசு கொடுக்க தேவையில்லை. இதே நம்ம வெளியே போய் எங்கேயாச்சும் சாப்பிட்டோம்னா நம்ம காசு கொடுப்போம், நம்ம காசு கம்மி ஆகும். ஆனால் வீட்டில் வந்து சாப்பிட்றப்ப காசு கம்மி ஆகாது. அதே மாதிரி தான் உன் வீட்டில் நீ சுற்றுனா எனர்ஜி கம்மி பண்ண தேவையில்லை, ஆனால் வெளியே சுற்றினா எனர்ஜி கம்மி ஆகும். சரியா?
ஸோ இதோட பேர் வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டேட்ஸ் இல்லைன்னா ஸ்டேஷ்னரி ஆர்பிட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதெல்லாம் ரொம்ப வயசு, ஓகே, ரொம்ப ப்ரில்லியண்ட். என்ன அப்படின்னா இவன் வச்சிருக்க ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ இவன் என்ன ரேடியஸில் சுற்றுறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவனுக்கு வெலாசிட்டி இருக்கும். அப்போ m இன்ட்டு வி இன்ட்டு ஆர், அதாவது நம்ம ஆங்குலர் மொமெண்டமான m இன்ட்டு வி இன்ட்டு ஆர் பார்த்தோன்னா எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துச்சு. ஓகேவா, சரியா? ஸோ என்னோட வேல்யூ 1ன்னு போட்டால் எனக்கு ஒரு வேல்யூ, 2ன்னு போட்டால் ஒரு வேல்யூ, 3ன்னு போட்டால் ஒரு வேல்யூ. புரியுதா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தோன்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஹச் கிராஸ்னு சொல்லலாமா? இந்த வேல்யூ வந்து ஹச் கிராஸ்னு சொல்லுவோம். அதே கேரளாலேருந்து ஒரு பையன் இருப்பான் வந்து இது பேர் பார்த்தோன்னா ஹச் கட்டுன்னு சொல்லுவான். ஏன்னா ஹச் போட்டு இப்படி கட் பண்ணிடுவோம், அந்த அது பேர் ஹச் கட். நாங்கள் ஹச் கிராஸ்னு சொல்லுவோம். ஏன் ஹச் கிராஸ் சொல்கிறோம்? ஸ்டாஃப்ஸ் அப்படி நடத்தியிருக்காங்க, சரியா? அவங்க அது வந்து கட் பண்ணுறோம், அதனால கட்னு சொல்லி பழகிட்டோம். அப்போ நல்லா இதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோமா? Q is equal to some n times E. இது பேர் என்ன? குவான்டைசேஷனா? அப்போ டோட்டல் சார்ஜ் பார்த்தோன்னா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் பேசிக் சார்ஜ். அதே மாதிரி தான் இங்கேயும் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும்? இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஹச் கிராஸ் இல்லைன்னா h/2π. சரியா? ஸோ இதான் வந்து அவரோட செகண்ட் இது. ஸோ போரோட செகண்ட் பாஸ்டுலேட் பார்த்தோன்னா this stable atom, this postulate states that electron revolve around the nucleus only in those orbit. எல்லா ஆர்பிட் இஷ்டத்துக்கு ஒரு ஆர்பிட் அதை சூஸ் பண்ணாது. ஏன்னா உனக்கு தோணும், ஏங்க n=1 இங்கே வச்சுட்டு n=2 இங்கே வச்சிருக்கலாம்ல, ஏன் n=2 இங்கே வைக்கிறீங்க? ஏன்னா அங்கே வச்சப்போ தான் இந்த வேல்யூ எனக்கு எப்படி கிடைக்குது? ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கிடைக்குது. புரியுது? அது ஸ்டெப்பாக கிடைக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரான் சூஸ் பண்ணுது. அப்போ அது எலக்ட்ரானுக்கு எவ்வளோ பிரெயின் இருக்கும்? கரெக்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தோக்கடிக்கிற அளவுக்கு எலக்ட்ரான்ட்ட ப்ரோக்ராமிங் இருக்குது. அது எப்படி பண்ணுது? அது என்கிட்ட கேட்காது. அப்படி தானே நடக்குது, அதை மட்டும் பாரு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தே சூஸ் ஒன்லி தோஸ் ஆர்பிட் விச் த ஆங்குலர் மொமெண்டம் இஸ் சம் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π. ஓகேவா? அவங்க சூஸ் பண்ணுவாங்க அந்த ஆர்பிட்டில் தான் நான் போவேன். நீங்கள் உள்ளுக்குள்ளே 10 ஆர்பிட் வச்சுக்கோங்க, என்ன எலக்ட்ரான் இல்லை, இது வந்து என் சாய்ஸில் இல்லை, h/2π இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நான் அந்த ஆர்பிட்டில் வருவேன். இந்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்சோட வேல்யூ 6.6 × 10⁻34. இதை 2πயால் நான் இன்னும் டிவைட் பண்ணிட்டேன்னா இது வந்து 6.28. 3.14 2ஆல் மல்டினா 6.28. அப்போ 6.6 வந்து 6.28 டிவைட் பண்ண ஆல்மோஸ்ட் 1 × 10⁻34. அப்போ ஒரு டைம் பார்த்தோன்னா வேல்யூ 10⁻34 இருக்கணும். n=2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 10⁻34. எலக்ட்ரான் உட்காந்து கேல்குலேட் பண்ணுமா? 10⁻34 அடுத்து 2 × 10⁻34 எதில் போச்சு அலக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இட் இஸ் 10⁻34 சார், கரெக்டாக இல்லையா? ஆனால் கரெக்டாக இருக்கணும். 1 இருந்தால் அடுத்து 2 வரணும், அடுத்து 3 இருக்கணும். சரி, நல்லா இது யோசிச்சு 10⁻34 என்ன ஒரு நம்பர்? வாழ்க்கையில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்குற ஒரு நம்பரே கிடையாது. ஆனால் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன், இந்த பிளாங்க் ஹச் வேல்யூ வச்சு தான் அடுத்து மாஸை டிஃபைன் பண்ண போகிறாங்க. மாஸை வந்து ஹச் வச்சு டிஃபைன் பண்ண போகிறோம். அது வந்து நியூ சிஸ்டமாக வரப்போகுது. இப்போதைக்கு பேசிக்கலி பார்த்தோன்னா ஒரு 11th ஃபஸ்ட் லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் லெசனில் இருக்கும். ஒரு சில பேசிக் குவான்டிட்டிஸில் இருக்குது தெரியுமா? உன்னோட 7 குவான்டிட்டிஸ், மாஸு, லென்த்து, டைமு, ஞாபகம் இருக்கா? அப்போ அதை நம்ம டிஃபைன் பண்ணுறது எப்படி? அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1 kg ஆப்ஜெக்ட் எடுத்து 1 கிலோகிராம் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஒரு மியூசியமில் பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்க. சப்போஸ் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோயே, அப்பயே நான் 1 kg டிஃபைன் பண்ணணும்ல. அப்போ அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எடுத்து நான் மெஷர் பண்ண இதுதான் 1 kg. அப்போ எதுக்கெல்லாம் இந்த மாஸ் இருக்கோ அதெல்லாம் 1 kg. ஏங்க உலகத்தில் எல்லாமே உடஞ்சி போச்சுன்னா அது மட்டும் எப்படி இங்கே இருக்கும்? அது உலகத்தில் தானே இருக்குது. இதே மாதிரி தான் லென்த்தை வந்து மெஷர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம 1 மீட்டர்னு சொல்கிறோம் பார்த்தியா? இப்போ இதான் பேசிக்லி 1 மீட்டர். ஆமாவா இல்லையா? கரெக்டாக இது 1 மீட்டர். இப்போ சப்போஸ் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா 1 மீட்டர்ஸ்க்கு எல்லாம் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ நான் எப்படி சார் 1 மீட்டரை மெஷர் பண்ணுவேன்? அப்போ பார்த்தோன்னா ஆப்டிக்ஸில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க, ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தோன்னா எட்லான் யூஸ் பண்ணுவாங்க. எட்லான் அப்படின்னு பார்த்தோன்னா 2 கண்ணாடி பக்கத்தில் இருக்கும், சரியா? பேரலா
இதுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தா சம் மில்லிமீட்டர் கணக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து அப்படியே 2ஆல் மல்டி பண்ண டிஸ்டன்ஸ் 2i ஆக்குவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லென்த் 2 டைம்ஸ் ஆக பேட்டர்ன் கொடுக்கும். அப்போ 2 இதில் பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுவாங்க. அடுத்து 4, அடுத்து 8. இந்த ப்ராசஸ் ஒரு 15-16 தடவை பண்ணுறப்போ உனக்கு 1 மீட்டர் கிடச்சிரும். நான் என்ன யோசிக்கிறேன், உலகத்தில் எல்லா ஸ்கேலும் உடையுது, இது கண்ணாடி தானே, கண்ணாடி உடையாதா? சரி, பேசிக்லி இது வந்து வேவ் லென்த் வச்சு பண்ணுவாங்க, லைட்டை வச்சு. சரியா? எல்லாமே உடையுது, லைட்டில் என்னங்க இருக்க போகுது, எல்லாம் மரம் கம்பம் எல்லாமே பிஞ்சு விழுந்துடாதா? பட் இதே மாதிரி பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்டை பார்த்துன்னு வச்சுக்கோ, நம்ம சீசியம் ஆட்டம் இருக்கும்ல, அந்த சீசியம் ஆட்டம் இத்தனை ஆசிலேஷன் பண்ணிச்சுன்னா சீசியம் ஆட்டம், சரியா, சீசியம் ஆட்டம் இத்தனை ஆசிலேஷன் பண்ணிச்சுன்னா அது பேர் தான் 1 செகண்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுச்சு. கரெக்டா? அதுவும் சீசியம் 132ன்னு சொல்லி சீசியம் ஆட்டம் ஓடுறது நீங்கள் எதெல்லாம் பார்த்தீங்க? இல்லை யோசிச்சு பாரு, அது 1 செகண்ட் டிஃபைன் பண்ண போகிறேன். 1 செகண்டில் அது இப்படி போகுது, நீ உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்க 1 2 3 1 செகண்டில் நீ எண்ணிடுவேன். சரியா? அப்போ அந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மாஸ் இருக்குது பார்த்தியா, 1 kg மாசு, அது டைம் ஆக கொஞ்சோண்டு டீகே ஆகுது. அப்போ இந்த டீகே ஆகுறதுனால பார்த்தோன்னா அதில் வெயிட் லேசாக டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்போ ஆக்சுவலாக நான் 1 kgன்னு வச்சுருக்கிறது 1 kgயே கிடையாது. அப்போ நான் இதை வச்சு மற்றதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறப்ப அதோட மாசும் மாறுமா? நான் சொன்னேன், எங்கள் தெருவில் இருக்க ஆயட்டவா, அவங்க வந்து எதாவது பழம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு. சரியா? 1 கிலோ அது கொஞ்சம் இங்கிட்ட, அது பாட்டுக்கு இங்கிட்ட சாய், பரவாயில்ல வச்சுக்கோமா, நல்லா இரு, பார்த்து இந்த பழம் வாங்க, நீ போனதே இல்லையோ, அவங்க பார்த்தா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவாங்க. அவங்க எப்பயாச்சும் யோசிச்சுப்பார், ஆப்பிள் விற்கிறவங்க 1 kg 10 கிராம் இருக்குது, பழத்தை கொஞ்சம் அறுத்து தரேன் இருப்போம், கரெக்டாக அது 1 kg வரணும். கரெக்டா? ஒரு சில மிக்சர் கையில் பொண்ணு வச்சுக்கோ, 250 கிராம் கேட்டேன்னா அவன் பாட்டுக்கு பாக்கெட்டில் எடுப்பான், இவன் கையில் கொட்டுவான், இது 250 கிராம், அவனை சீல் பண்ணி கொடுத்துருவான். சரியா? அந்த மாதிரி ஆளுகளாம் நம்ம நாட்டில் இருக்கிறப்ப இவங்க வந்து அந்த மாஸ் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் மாஸ் வந்து ஹச்சை வச்சு டிஃபைன் பண்ண போகிறேன். பிளாங்க் கான்ஸ்டன்ட் 10⁻⁻36 34 அதை வச்சுட்டு எப்படியோ ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி பண்ண போகிறேன்ட்டு நான் வந்து யூஜி 3rd இயர் படிக்கிறப்போ ஒரு ஆர்டிக்கலில் பிரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. போரோட 3வது பாஸ்டுலேட் என்ன அப்படின்னா, சப்போஸ் எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜிக்கு வந்தால் என்ன ஆகும்? சரி, இனிஷியல் கீழே இருக்கு என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் பண்ணும். ஸோ இனிஷியல் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் எனர்ஜி. ஸோ இங்கேருந்து கீழே வரப்போ என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் ஆகும். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி இல்லை. போரோட 3வது பாஸ்டுலேட். ஓகே, ஆக்சுவலி சாரி, இது நேர்கோடு போடணும், ஃபோட்டான் தான் வளைச்சி போடணும். என்ன, எலக்ட்ரான் இங்கே இருக்க எலக்ட்ரான் கீழே வரப்போ ஒரு ஃபோட்டான் EM வேவ்ல கொடுக்கும் hμ. ஓகேவா? ஓகே, இப்போ நான் டிரைவ் பண்ணணும் அந்த 1/λ = 1/r டைம்ஸ். ஏன் இருக்கா? நம்ம வேவ் லென்த்தை பார்த்தோம்ல, 1/λ = r into 1 some என்னோட வேல்யூ n². கரெக்டா? இதை நான் உட்காந்து டிரைவ் பண்ணணும். இந்த டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி டிரைவ் பண்ணுறது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ டெரிவேஷன் பாட்டை. தனுஷ் நல்லா பாரு, நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னன்னா எலக்ட்ரான் சுற்றுதா, அப்போ சுற்றுறப்ப உன்னோட எனர்ஜி k E²/r² = mv²/r. இதிலிருந்து நான் mv²r = ke² போடலாமா? புரியுதா? வெரி குட். ரெண்டாவது பாஸ்டுலேட் என்ன? L = அதாவது mvr = nh. கரெக்டா? புரியுதா? எனக்கு இதிலேருந்து என்னென்ன வேணும்? எனக்கு வந்து வெலாசிட்டி வேணும், ரேடியஸ் வேணும். நல்லா பாரு, எனக்கு வெலாசிட்டி வேணும்னு ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் போதும். கரெக்டா? இது 2 ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. டிவைட் பண்ணோம் அடுத்த செகண்டே வெலாசிட்டி = k E²/nh × 2π. கேவோட வேல்யூ என்ன?
E square by NH into 2 pi. Simplify பண்ணு. 1 by 2 by epsilon 1 by 2 அப்போ நல்லா பாரு, E square by 2 epsilon naught NH. E square constant, 2 epsilon naught H constant into 1 by N. அப்போ என்ன தெரியுதுன்னா velocity is inversely proportional to n. தூரம் போக velocity என்ன ஆகும், கம்மியாகும். புரியுதா? ஓகேவா? எஸ். இதே ரெண்டு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் எங்கே வந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணுறேன், அடுத்து L is equal to NH by 2 pi. இப்போ எனக்கு R வேணும். என்ன வேணும்? R வேணும். மெத்தட் என்ன பண்ணலாம்? பேசிக் மெத்தட் என்னன்னா, இந்த இடத்துலேருந்து வியோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை போய் மேலே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லைனா நான் இதை ஸ்கொயர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். புரியுதா என்ன பண்ணுறோன்ட்டு? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. 1 divided by 2, 1 2ஆல் டிவைட் பண்ணால் உனக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். ஓகேவா? இது ரெண்டுத்துலேருந்து. இல்லைன்னா இன்னொரு மெத்தட் என்னன்னா, நம்ம ரேடியஸோட ஃபார்முலா அங்கேயே ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு KE ஸ்கொயர் பை MV ஸ்கொயர்னு பார்த்தோமா, அந்த வீல போயிட்டு இங்கேருந்து வியோட வேல்யூவை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. சரியா? எல்லாம் இஷ்டம், நீ எப்படி வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த ஈக்குவேஷன் 2 ஸ்கொயர் பண்ணு. 2 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? தேங்க்யூ. 11 கேட்டு 2 ஸ்கொயர் பண்ண என்ன 4 n ஸ்கொயர் h ஸ்கொயர் இங்கே 4 pi ஸ்கொயர். கரெக்டா? ஈக்குவேஷன் 1 என்ன? mv square r. இன்னொரு மெத்தட் வேணும்னா இங்கே ஒரு 1 இல்லை, இங்கே வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கேன்னா அந்த வெலாசிட்டியோட வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடு. இங்கே இருக்க வெலாசிட்டியோட வேல்யூவை இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிடு. சரியா? இஷ்டம். சரியா? ஏகப்பட்ட மெத்தட் சொல்லிட்டேன். இங்கே கண்டுபிடிச்சிருக்க பார்த்து இந்த வெலாசிட்டி, இது அப்படியே போய் இங்கே வெலாசிட்டிக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடு, உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? mv ஸ்கொயர் ஆர் இஸ் ஈக்குவல் டு KE ஸ்கொயர். கரெக்டா? இப்போ ரெண்டுத்தை டிவைட் பண்ணிடு. டிவைட் பண்ணால் mr இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4 pi ஸ்கொயர் KE ஸ்கொயர். கரெக்டா? புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? ஓகே. இதுலேருந்து r என்ன? n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4 pi. கேக்கு பதிலாக 1 by 4 pi எப்சிலன் நாட்டா? அப்போ 1 by k பார்த்தோன்னா 4 pi எப்சிலன் நாட் ME ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணா n ஸ்கொயர் h ஸ்கொயர் எப்சிலன் நாட் பை ME ஸ்கொயர். இதில் என்ன தெரியுதுன்னா, ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாக கண்டிப்பாக ரேடியஸ் அதிகமாகும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஓகேவா? எஸ். இது முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்த? வெலாசிட்டி. இப்போ இந்த வெலாசிட்டியில் ½ mv ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். கரெக்டா? இல்லைனா இங்கிலேருந்து mv ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன கிடைக்கும்? நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சோம் ஞாபகம் இருக்கா? ½ mv எனர்ஜி. மெயினாக நம்மளுக்கு எனர்ஜி தான் வேணும், பட் இருந்தாலும் நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? வெலாசிட்டியும் ரேடியஸும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே கான்ஸ்டன்ட். h ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், எப்சிலான் கான்ஸ்டன்ட், m கான்ஸ்டன்ட், e ஸ்கொயர் கான்ஸ்டன்ட். எல்லா கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்படின்னா ஆரோட வேல்யூ பார்த்தோன்னா 0.53 இன்டூ n ஸ்கொயர் ஆங்ஸ்ட்ராங் யூனிட். ஞாபகம் இருக்கா? ஆட்டமோட சைஸ் 0.53. ஓகே, புரியுதா? அது வேல்யூ. இப்போ எனக்கு எனர்ஜி ஃபார்முலா ½ mv ஸ்கொயர். இதோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், ½
கே இ ஸ்கொயர் பை ஆர். ஞாபகம் இருக்கா? இது வச்சு தான் நம்ம டிரைவ் பண்ணல எனர்ஜியை. இப்போ நல்லா பாரு, எனக்கு போனதில் பிரச்சனை என்னன்னா எனக்கு எனர்ஜி வந்து இந்த டேர்ம்ஸ் ஆர் தெரியாது எனக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஆர் தெரியும். ஆரோட வேல்யூ என்ன? அதான் ஆரோட வேல்யூ. உனக்கு வேணும்னா ஆரோட வேல்யூ இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஆரோட வேல்யூ என்ன ஆயிரும்? அப்போ கேக்கு பதிலாக 1/4 எப்சிலன் நாட் இ ஸ்கொயர் பை ஆர். ஆர் பாரு, என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் எப்சிலன் நாட், இது மேலே போயிடுச்சுன்னா எம் இ ஸ்கொயர். அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணனா 1/8 பை எப்சிலன் நாட் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் எம் இ பவர் 4. கரெக்டா? தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே. ஏன்னா எனக்கு ஆரோட வேல்யூ என்னன்னு தெரியும், 0.53. அவன் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கலாம்ல. அப்போ நல்லா பார்த்தனா எனர்ஜி இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி. இந்த கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சதுக்கு டோட்டல் எனர்ஜி கேட்டால் என்ன பண்ணுவேன்? மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ண வந்துருமா? இதே கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, அப்போ நல்லா பாரு, கேவோட வேல்யூ என்ன? 9 × 10⁻9. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ? 1.6 × 10⁻−19 ஸ்கொயர். ரேடியஸ் எவ்வளோ? n ஸ்கொயர் × 0.53 × 10⁻−10 an ஆம்ஸ்ட்ராங். கரெக்டா? இப்போ இது என்னோட எனர்ஜி. நல்லா பாரு, எனக்கு எனர்ஜி எது யூனிட்டில் கிடைக்கும்? ஜூலில். கரெக்டா? புரியுதா? ஜூலில் கிடைக்கும். இதோட வேல்யூ பார்த்தோன்னா இது என்னோட எனர்ஜி. எனர்ஜி பார்த்தோன்னா இட் கம்ஸ் அவுட் டு பி 2.18 × 10⁻18. எனக்கு மறந்து போச்சு அந்த வேல்யூ. ஏன்னா நம்மளுக்கு அது தேவைப்படும். நம்ம 13.6 தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். 2.18 அப்போ பரவாயில்ல, ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. டிவைடட் பை என் ஸ்கொயர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல். நான் இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட்டை மாற்ற போகிறேன்னா ஒன்றும் இல்லை, ஜூல். நல்லா பாரு, 1 electron volt is equal to, இங்கே எலக்ட்ரான் வோல்ட்டோட வேல்யூ போட்டுரு. கரெக்டா? அப்போ 1 ஜூல் வேணும்னா இதை எலக்ட்ரான் வோல்ட்டால் டிவைட் பண்ணியிருப்பேன். அப்போ இதே இடத்துல நான் வந்து 1.6 × 10⁻−9 டிவைட் பண்ணியிருந்தேன், அது ஒன்று கேன்சல் ஆகிருக்குமா? கரெக்டாக இல்லையா? அப்போ நீ மிச்சம் சிம்பிளிஃபை பண்ண வேலை முடிச்சிங்க பாரு. 10⁻−10 மேலே வந்துச்சுன்னா 9 கூட 10 சேர்ந்துச்சுன்னா 10⁻+19. இந்த 10⁻+19 இங்கே இருக்க 10⁻−19 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? 9 × 16. 9 × 16 எவ்வளோ? 200. சாரி, 144. கரெக்டா? 144. ஏதோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? 0.53 டிவைட் பண்ணல. இல்லை, அப்படி பண்ணாலும் அது வந்து அப்ராக்சிமேட்லி 1/2 தானே. அப்போ 2ஆல் 144 × 2 அப்படி தான் வருது. ஏதாவது ஒரு டேர்மை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா காட்டு. ஃபார்முலாவில் ஏதாவது டேர்ம் மிஸ் ஆயிடுச்சா? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு m⁴. உங்களுக்கு பை வரல. 8 n² ε0² h². அதுதான் எனக்கும் தெரில. பை பார்ப்போம். இது பை எப்படியும் கேன்சல் ஆயிடுச்சு. π² பை செக் பண்ணுவோம். நம்மளுக்கு எப்படி பை வந்துச்சு, உங்களுக்கு ஏன் பை வரல? இந்த இடத்துல பை கிடையாது, ஆனால் இந்த இடத்துல பை இருக்குமே. இல்லை, இங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமா? இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். π² இங்கே எப்படி பை ஆச்சு? அப்போ இங்கே ஒரு பை இருக்கும். அப்போ இந்த பை இங்கே மேலே மல்டிப்ளை ஆகுமா? கரெக்டா? அப்போ அந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும். சரியா? மற்றபடி ஃபார்முலா எல்லாமே கரெக்ட். ஸோ வேல்யூஸ் நம்மளுக்கு தானாக வந்துடும். இது வந்து எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி என்ன?
டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூ டோட்டல் எனர்ஜி பார்த்தோன்னா -2.1 into 10 power -18 இது வந்து நான் 1.6 டிவைட் பண்ணுறப்போ டோட்டல் இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல் அப்போ டோட்டல் எனர்ஜி பார்த்தோன்னா -13.6 by n². ஓகேவா? இப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அந்த வேல்யூ எனக்கு பிரச்சனை இல்லை. சரியா? எனக்கு என்ன வேணும் அப்படின்னா me⁴/8 ε0² h² into 1/n². அப்போ நல்லா இந்த டெரிவேஷனை திரும்பி சொல்லிடுறேன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா. சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உனக்கு ரேடியஸ், அதுக்கப்புறம் இது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, ரேடியஸும் வேணும் வெலாசிட்டி வேணும். கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கோ, கேட்கலன்னா தேவையில்லாததெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ரேடியஸும் சரி வெலாசிட்டியும் சரி தேவைப்படாது. அவங்க வந்து டோட்டல் எனர்ஜி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இல்லைனா ப்ரூவ் லைன் ஸ்பெக்ட்ரம் யூஸிங் போர் மாடல் கேட்குறான்னு வச்சுக்கோ. அப்போயே நம்ம இது பண்ண போகிறோம். நம்ம எனர்ஜி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் போர் மாடலே அந்த லைன் ஸ்பெக்ட்ரமே ஈக்குவேட் பண்ண முடியும். என்ன பண்ண போகிற? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த 2 ஈக்குவேஷன் எழுதிக்கோ. mv²/r = ke². அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் வந்துடு. சரியா? இப்போ எனக்கு அல்டிமேட்டாக என்ன வேணும்? எனக்கு வந்து எனர்ஜி வேணும்னு சொன்னால் 12mv². 12mv² பார்த்தோன்னா 12ke²/r. எனக்கு டோட்டல் எனர்ஜினா இந்த இடத்துல மைனஸ் போட ஆரம்பிச்சிரு. அப்போ இது போடுறப்ப எனக்கு ஆர் வேல்யூ மட்டும் வேணும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஆர் வேணும்னு சொன்னால் எனக்கு வெலாசிட்டி தேவையில்லை. அப்போ இந்த 2 ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்லேயும் சரி இந்த ஈக்குவேஷன் சரி, எனக்கு வெலாசிட்டி தேவையில்லை. அப்போ என்ன பண்ண, வெலாசிட்டியை கேன்சல் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் ஸ்கொயர் பண்ணால் இது கிடச்சிரும். புரியுதா? அப்போ இது 2 டிவைட் பண்ணினா இதெல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரேடியஸ்க்கு இந்த வேல்யூ வந்துடும். இப்போ என்னோட ஃபார்முலா வந்து இதான் ஃபார்முலா 12ke²/r. ரேடியஸோட வேல்யூ தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடு. முடிஞ்சா? சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் தானாக வந்து உட்காந்துரும். இது வந்து சப்போஸ் அவங்க எனர்ஜி மட்டும் கேட்டாங்கன்னா 13.6 by n². இது எதில் இருக்குன்னா எலக்ட்ரான் வோல்ட்டில். நெக்ஸ்ட்டு எனர்ஜி லெவல் டயக்ராம் வந்து இதில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். அதே மாதிரி பார்த்துக்கோ எவ்வளோ மார்க் கொஷின் அப்படின்ட்டு. சரியா? 2 மார்க் கொஷின் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக வந்து அங்கே 13.6 எடுத்து ஆரம்பிச்சிரு. வேறு எந்த வேலையும் தேவையில்லை. இப்போ எனர்ஜி ஆஃப் அன் ஆட்டம் இஸ் த லீஸ்ட். சரியா? சும்மா இங்கிலீஷில் என்னென்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்சல்யூட் எனர்ஜி வேணும். இதுக்கு நம்ம டெரிவேஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். சரியா? நெப்பிடுங்க, பேச்சு நெப்புங்க. இப்போ நல்லா பாரு, ஹச் நியூ எனர்ஜி வெளியே வரப்போதா? எங்கேருந்து எங்கே? நான் ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து, இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வர போகிறேன். நல்லா பாரு. அப்போ நம்ம ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடணுமா, இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போடணுமா? ஃபைனல் மைனஸ் இனிஷியலா, இனிஷியல் மைனஸ் ஃபைனலா? இனிஷியல் மைனஸ் ஃபைனல். ஏன்னா இனிஷியலில் அதிக எனர்ஜி இருக்கும் மைனஸ் ஃபைனலோட எனர்ஜி. புரியுதா? இப்போ இனிஷியலோட எனர்ஜி எவ்வளவு? me⁴/8 ε0² h² into 1/initial². ஆப்வியஸ்லி இந்த வேல்யூ ஒரு நெகட்டிவோட வரும். கரெக்டாக? ஏன்னா டோட்டல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ். மைனஸ் me⁴/8 ε0² h² into 1/nf². இப்போ இதுலேருந்து me⁴/8 ε0² h² காமனை எடுத்தால் 1/nf² minus 1/ni². புரியுதா? இது என்னது? ஹச் நியூ. இப்போ நான் ஹச் நியூலேருந்து நியூ வேணும்னா ஹச் இங்கே வந்துருமா? அதே மாதிரி எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் லாம்டால எழுதணும். இது எப்படி எழுதிக்கலாம்? ஹச் நியூ வந்து c/λ. கரெக்டா? அப்போ எனக்கு 1/λ என்ன வரும்? 1/λ is equal to me⁴/8 ε0² h இங்கே வரப்போ h³ c. அப்போ
இந்த மொத்த வேல்யூ எனக்கு ரெட்பர்க் கான்ஸ்டன்ட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, எப்பயுமே ஃபைனல் வேல்யூ பார்த்தோன்னா இனிஷியலை விட லெஸ்ஸாக தான் இருக்கும். அப்போ தான் வேவ்லேருந்து என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ். ஏன்னா இந்த வேல்யூ சின்னதாக இருக்கணும். புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? இது வேல்யூ சின்னதாக இருந்தால் எப்படி இது சப்ராக்ட் பண்ண பாசிட்டிவாக கிடைக்கும்? ஏன்னா இது இப்போ டினாமினேட்டரில் இருக்குது. கரெக்டாக? இப்போ இது 1/1, அது 1/2ன்னு வச்சுக்கோ. ஏன் 1/1னா 1, 1/2னா 0.5. அப்போ 1 - 0.5 பாசிட்டிவ் வேல்யூவா? நீ மாற்றி போடுறதுனா இங்கே ஹாஃப் இருக்கும், அங்கே 1 இருக்கும். ஸோ ½ - 1 -1 வரும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? எஸ். ஸோ இதோட சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம். இதில் ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சு பாரு, தனித்தனியாக வருதா? இது ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஃபைனலாக பார்த்தோன்னா டி ப்ராக்லி வேவ் லென்த். சரியா? ஸோ இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்கும், அருமையாக டயக்ராம். இதான் டயக்ராம். சரியா? சி டி ப்ராக்லி என்ன சொன்னார்னா, வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் சொன்னாரா? அப்போ என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அது வந்து வேவ் மாதிரி இப்படியே போகுமா? நேராக போகாமல் வளைஞ்சு வளைஞ்சு வேவ் மாதிரி போகுமா? கரெக்டாக? இப்போ நல்லா பாரு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்க வேவ்லேருந்து லேம்டான்னு வச்சுக்கோ. அப்போ இது கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணிட்டு வந்திருக்குன்னா அது ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எம் லேம்டாவா? என் லேம்டா. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். வேவ் லென்த்தோட ஈக்குவேஷன் என்ன டி ப்ராக்லியை பொறுத்திருக்க வரைக்கும்? h by lambda is equal to h by 2π. இல்ல அது அங்க வரும் சார். p is equal to h by p is e is equal to என்ன? h nu. அப்ப p is equal to E is equal to PC. இந்தடா E is equal to PC. ஒன்னொன்னு E is equal to PC. அப்ப P is equal to E by C. E எவ்வளோ? H nu by C. Nu by C எவ்வளோ? இதுதானே நேற்று பார்த்தோம். P is equal to H by lambda. அப்போ லேம்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? P. Pக்கு பதிலாக நான் M into Vன்னு போடலாமா? இது MVயை இங்கே கொண்டு வந்துடுறேன். கரெக்டா? அது NH. இப்போ இந்த ஃபார்முலா எங்கே பார்த்துருக்கோமா? L is equal to integral multiple of H கட்டா. கரெக்டா இல்லையா? அப்போ ஈவன் டி ப்ராக்லியும் வந்து போரோட மாடலை சாட்டிஸ்ஃபை பண்ணார். அப்போ இது ஒரு சக்ஸஸ் தானே அவருக்கு. புரியுதா? இந்த லெசனில் இருக்க போகிறது. ஸோ இதோட லிமிடேஷன் என்ன? ஸோ லிமிடேஷன் வந்து சொல்லிடு. இதுக்கப்புறம் இந்த லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நான் திரும்பி சொல்லிடுறோம் ஒரு டைம். அதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். போர் மாடல் இஸ் அப்ளிகபிள் டு ஹைட்ரோஜெனிக் ஆட்டம், நாட் ஹைட்ரோஜன் ஆட்டம், ஹைட்ரோஜெனிக்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கிற மாடலுக்கு மட்டும்தான் நான் இது அப்ளை பண்ண முடியும். எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? சிங்கிள். அப்போ ஹைட்ரோஜனுக்கு அப்ளை பண்ணலாம். ஹைட்ரோஜன் He, வெரி குட். ஹைட்ரோஜனுக்கு அப்ளை பண்ணலாம். ஹீலியம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2. அப்போ நான் சிங்கிளி அயனைஸ்ட் ஹீலியம் ஆட்டம்க்கு அப்ளை பண்ணலாம். லித்தியம்ல எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். அப்போ கரெக்ட் என்ன? லெக் ப்ளஸ்ஸா? 2+. சரியா? இல்லைனா பெரிலியமில் 3+. ஆனால் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரியா? ஒரு ஆட்டம் வந்து ஸ்டெபிலிட்டிலேருந்து அன்ஸ்டேபிள் ஆக்கி விட்டு அதை கண்டுபிடிக்கிறது. சரியா? அப்போ இந்த மாதிரி ஆட்டம், அதாவது ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஆட்டம் மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். போர் மாடல் பார்த்தோன்னா கரெக்ட்லி ப்ரிடிக்டட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட் எமிட்டட் பை ஹைட்ரோஜன் ஆட்டம் மாடல் இஸ் அனேபிள் டு அந்த இன்டென்சிட்டியை வந்து இவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. சரியா? அந்த எலக்ட்ரானோட இன்டென்சிட்டி வந்து இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத இருக்கும். இன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம் சம் ஆஃப் த விசிபிள் ஃப்ரீக்வன்சி ஹவ் வீக் இன்டென்சிட்டி அண்ட் அதர் ஹேவ் ஸ்ட்ராங். ஏன் ஒரு சில இதுக்கு வந்து வீக்காக இருக்கும். நம்ம பார்த்தியா ஒரு சில பளிச்சுன்னு இருந்துச்சு, மற்ற லைனில் கூட டிம்மாக இருந்துச்சு, அது இருட்டுக்குள்ளே இருந்துச்சு பார்த்தியா. ஸோ அது ஏன் நடக்குது? அது வந்து இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இதே இவரோட ஒரு சில இது. பட் இப்போதைக்கு பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மாடல் இதுதான். இப்போ ஒன்ட்டு என்னென்ன கேட்கலாம். சரியா? பேசிக்கலி பார்த்தோன்னா ஒன்ட்டு வந்து ரேடியஸ்க்கும் வெலாசிட்டிக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் கேட்கலாம். அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன்னா, சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் சுற்றுதுன்னா அதோட சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸும் இந்த KE² by R². அப்போ இதுன்னு எனக்கு என்ன கிடைக்கும்?
mv ஸ்கொயர் வந்து ke ஸ்கொயர் பை ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இதில் என்னோட கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆயிரும்? half mv ஸ்கொயர் which is nothing but half ke ஸ்கொயர் பை ஆர். கரெக்டாக? என் பொட்டென்ஷியல் எனர்ஜி பேசிக் ஃபார்முலாவே எனக்கு தெரியும், மைனஸ் ke ஸ்கொயர் பை ஆர். அப்போ என் டோட்டல் எனர்ஜி என்ன ஆயிரும்? மைனஸ் half ke ஸ்கொயர் பை ஆர். உனக்கு வேணுங்கிற இடத்துலலாம் கேக்கு பதிலாக 1/4 எப்சிலான் போட்டேன், இங்கே 1/8 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் பை ஆர் மைனஸ் 1/4 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் பை ஆர் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் பை ஆர். முடிஞ்சா? கரெக்டாக? இவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்தது என்ன நம்மளுக்கு? இதுக்கப்புறம் வந்தது லைன் ஸ்பெக்ட்ரம். லைன் ஸ்பெக்ட்ரமில் பார்த்தோன்னா 1/λ இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1/1 ஸ்கொயர் மைனஸ் 1/n ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் என்ன இது? இது என்னது? லைமன். சப்போஸ் என்இசி இது வந்து 2 ஆயிடுச்சுன்னா பால்மர், 3 ஆயிடுச்சுன்னா 4னா 5னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே 5 இருக்குன்னா அடுத்த வேல்யூ இதை விட என்னவா இருக்கணும்? அதிகமாக தான் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. இதுக்கப்புறம் கம்மிங் டு போர் மாடல். ஸோ போர் மாடல் வந்து என்னென்ன கண்டுபிடிக்கலாம்? எலக்ட்ரானோட எல்லா டீட்டெயில், என்னென்ன டீட்டெயில்ஸ் அது இருக்க போகுது? ஆதார் கார்டு, பேன் கார்டா இல்லை, சரியா? அதோட ரேடியஸ், அதோட வெலாசிட்டி, அதோட எனர்ஜி, அதோட வேவ் லென்த், அவ்வளோதானே. அப்போ நல்லா பாரு, இதே ஃபார்முலா mv ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ke ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அப்போ இங்கேருந்து mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ke ஸ்கொயர் பை ஆரா? கரெக்டா? சப்போஸ் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக எனர்ஜி கேட்குறான்னா எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? half mv ஸ்கொயர். அப்போ half ke ஸ்கொயர் பை ஆர். பட் எனக்கு பிரச்சனை என்ன? எனக்கு ஆரோட வேல்யூ தெரியாது. கரெக்டாக இல்லையா? அப்போ எந்த ரேடியஸில் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நான் என்ன பண்ண முடியும்? அது எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும். பட் ரேடியஸ் பார்த்தோன்னா எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே தான் என்னோட போரோட பாஸ்டுலேட் யூஸ் பண்ண போகிறேன். mvr இஸ் ஈக்குவல் டு nh பை 2π. புரியுதா? உனக்கு வேணும் அப்படின்னா இங்கிருந்து வெலாசிட்டியை கண்டுபிடிச்சேன்னா nh பை 2πm. கரெக்டா? அப்போ வெலாசிட்டியோட ஸ்கொயர் என்ன ஆகும்? இதோட வேல்யூ மொத்தம் ஸ்கொயர் பண்ணுவேன். ஆர். இந்த வெலாசிட்டி நான் ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்குமோ அந்த வேல்யூ கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக? அதுக்கு 2-3 மெத்தட் நான் உனக்கு சொல்லிட்டேன். இல்லை நான் என்ன பண்ணிக்கோ, இது வந்து மொத்தமாக ஸ்கொயர் பண்ணிக்கோ, அடுத்து அதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ m ஸ்கொயர் v ஸ்கொயர் r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் 4π ஸ்கொயர். இங்கேருந்து mv ஸ்கொயர் r இஸ் ஈக்குவல் டு ke ஸ்கொயர் பை ஆர். இல்லை ஆர் எப்படி வரும்? ஏன்னா இங்கே ஆர் இங்கே கொண்டு போயாச்சுல. புரியுதா? இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுனா mr இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர் ke ஸ்கொயர். இங்கேருந்து ஆர் வேணும் அப்படின்னு சொன்னால் கேவை மேலே கொண்டு போயிடலாமா? அப்போ 4π எப்சிலான் ஆயிரும். n ஸ்கொயர் h ஸ்கொயர் 4π எப்சிலான் நாட் டிவைடட் பை 4π ஸ்கொயர் e ஸ்கொயர் m. இது 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 கேன்சல். அப்போ எனக்கு ரேடியஸ் என்ன கிடைக்குது? n ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், சாரி n ஸ்கொயர் சேஞ்ச் ஆகும், h ஸ்கொயர் எப்சிலான் நாட் பை பை e ஸ்கொயர் m. கரெக்டாக? இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறேன்? இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எனர்ஜி என்ன ஆயிரும்? half இன்ட்டு கேக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? இன்ட்டு e ஸ்கொயர் பை ஆர். ஆரோட வேல்யூ என்ன? n ஸ்கொயர் h ஸ்கொயர் எப்சிலான் நாட் டிவைடட் பை m e ஸ்கொயர் இன்ட்டு பை. இந்த பை கேன்சல். கரெக்டா? அப்போ 1/8 இது மேலே வந்துச்சுன்னா m e பவர் 4 h ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஸ்கொயர் இன்ட்டு 1/n ஸ்கொயர். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அவ்வளோதான். இது என்னது? எனர்ஜியா? நெகட்டிவ் சைன் போட்டேன்னா என் டோட்டல் எனர்ஜி ஆயிடும். கரெக்டா? முடிஞ்சு. கரெக்டா? இதுக்கப்புறம் உனக்கு லைன் ஸ்பெக்ட்ரம் ப்ரூவ் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் சப்ராக்ட் பண்ணுவியா?
என்ன செய்யாలి இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா -13.6 வரும். -13.6 டிவைட் பை அந்த n ஸ்கொயர், அதனால n ஸ்கொயர் தனியாக வச்சு -18/n ஸ்கொயர் ஜூல், -18/n ஸ்கொயர் இன்ட்டு ஜூல். சரியா? அதே மாதிரி இந்த வேல்யூ எவ்வளோ வரும்? 0.53 into n square -10 இல்லைன்னா 0.53 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றுலேருந்து இன்னொன்று சப்ராக்ட் பண்ணுவியா? அப்போ சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்ம 8 தான் போட்டிருக்கோமா இல்லையா? இருக்குது. சரியா? எனக்கு 8 போட்டிருக்கோம்னு டவுட் வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா பாரு, ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜி சப்ராக்ட் பண்ணுவோமா? அப்போ நல்லா பாரு, எப்பவுமே ஃபைனல் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும், அதாவது ஃபைனல் வந்து சின்ன வேல்யூ இருக்கும், மேலே பெரிய வேல்யூ இருக்கும். ஓகேவா? அப்போ சப்ராக்ட் பண்ணி ஃபைனல் ஆன்சரில் முன்னாடி இருக்கிறது சின்ன வேல்யூ, பின்னாடி இருக்கிறது பெரிய வேல்யூ வரும். ஞாபகம் இருக்கா? அப்போ எனக்கு வெளியே கிடைக்க போகிற நினச்சி பார்த்தேன்னா h new which is nothing but initial minus final. இது இப்படி எழுதுவோம். இனிஷியல் வேல்யூ என்ன? -m(e⁴) டிவைட் பை 8 epsilon naught square h square into 1/ni square minus m(e⁴). ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், டிவைட் பை 8 epsilon naught square h square into 1/nf square. கரெக்டா? இப்போ இது வந்து காமன் எடுத்துட்டேன்னா m(e⁴)/8 epsilon naught square h square, அது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல். எப்பவுமே எது விட எது அதிகமாக இருக்கும்? ஃபைனல் ஷுட் பி லெஸ் தென் இனிஷியல். ஏன்னா அப்போ தானே மேலேருந்து கீழே வர. இது வந்து hc/λ. அப்போ 1/λ என்ன? epsilon naught square h³ c. இது மொத்தமாக என்னன்னு சொல்லிடுவேன்? ரெட்பர்க் கான்ஸ்டன்ட். ரெட்பர்க் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் என்ன? r into 1/nf square minus 1/ni square. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, ரெட்பர்க் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் என்ன? 1/λ equal to r into 1/nf square minus 1/. கரெக்டா? இது மொத்தமாக என்னது? நம்பருக்கு யூனிட் இருக்குமா? இருக்காது. அப்போ ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் பார்த்தோன்னா சிம்பிளி 1/λ யூனிட்டில் இருக்கும். லாம்டாவோட யூனிட் என்ன? மீட்டர். அப்போ ரெட்பர்க் வந்து 1/மீட்டரா? மீட்டர் இன்வர்ஸ். ஸோ அதனால தான் வேல்யூ கொடுத்துருப்பாங்க 109,677 ரெட்பர்க் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ போட்டிருப்பான். சரியா? செக் பண்ணிக்கோ. டவுட் ஏதாச்சும் இருக்கா ஆட்டம் லெசனில்? இல்லை, விட்டா போதும் நீ. தேங்க்யூ.